பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நமக்கே சில நேரம் தோணும் இல்லையா, ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதை சாப்பிட மாட்டாங்க. சுண்டல்னா நிலக்கடலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் 4 o'clockலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் இருக்கா, மார்னிங் நல்லா வாக்கிங் போக முடியல. சரி ஈவினிங் டைம் போகலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த தூங்குற டைம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் தூங்குறது அவாய்ட் பண்ணிட்டு, நைட் அந்த ஃபுல் டைமிங் பார்த்தீங்கன்னா தூங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock எழுந்துருவோம். ஸோ நைட் அந்த 9:30 10 o'clockல தூங்குது. ஸோ இந்த ஒரு ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தால் மட்டும் வந்து தூங்குவேன். மற்ற டைம் கொஞ்சம் மாதிரி வாக்கிங்கில் நம்மளோட வீடியோ வேலை ஸோ இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங் மிஸ் ஆகிடுச்சு, நல்லா கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். 4 o'clock ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 minutes நம்மளே வாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து போக வேண்டியதா. ஸோ இந்த vlog வந்து ஒரு ஈவினிங்லேருந்து எடுக்கிற ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஸோ நம்ம vlog வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸான ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது, அந்த அம்மா கிட்ட கேட்குறது, ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். அப்படி நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஈவினிங் இல்லைனா மார்னிங் நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணலாம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் மெயின் வந்து கருப்பு உளுந்து. ஸோ ஹெல்த் மிக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். இன்னும் நிறையா வந்து கம்பு, மக்காச்சோளம் எல்லாமே இருக்கும். ஸோ அதையே குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நம்ம டீ காஃபி ரெகுலராக குடிச்சு நம்ம அதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் நான் இப்போ எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், பட் நம்ம ரெகுலராக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, நான் வந்து ஜவ்வரிசி வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ சுக்கு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் வாசனைக்காக அண்ட் டைஜஷனுக்காகவும். பார்த்திங்கன்னா சுக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாதாம் தேவையான அளவுக்கு ஒரு 4-5 ஏலக்காய் அண்ட் ஒரு குட்டி கப் அளவுக்கு ராகி வந்து எடுத்திருக்கேன். சுக்கு வந்து நம்ம இடித்து போடுறத விட துருவிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பவுடராகவே நமக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நம்மக்கிட்ட முழு ராகி இருந்தால் எடுத்துக்கலாம். பட் வீட்டில் கொஞ்சம் ராகி மாவு அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ராகி வந்து மாவாகவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வந்து வாசனை ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஜவ்வரிசி மட்டும் ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் லைட்டாக வந்து குறைப்பாக ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ரெடி பண்ணுற இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் அளவுக்கு, ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவோம், அவ்வளோதான் போடுவோம். இதுவே வந்து நல்லா ஒரு வாரம் வர அளவுக்கு சரியாக இருக்கும். ஸோ இன்னும் நான் வந்து அதிகமாகவே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சதும் அந்த சூடோடு எடுத்து வைக்காமல் கொஞ்சம் தட்டில் எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் எடுத்து போகிறதுக்காக தான் அதில் கொட்டியிருக்கேன். இப்போ நான் காட்டுற இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து, இது ரொம்ப கொதிக்கணும்லாம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே வந்து இது போதும். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட அந்த கட்டிலாம் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் கொதிச்சதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி இல்லை நார்மலான சுகர் சம்திங் நமக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணி குடிக்க வேண்டியது தான். ஆக்சுவலி இந்த டேஸ்ட் வந்து பிரணவுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி ஆற்றி கொடுப்போம். ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா நான் இந்த பவுடர் ஆட் பண்ணி கொடுப்பேன். அவனுக்கு அந்த டேஸ்ட் அதிசயமாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹெல்த் மிக்ஸ்லாம் கொடுத்தா வந்து குடிக்க மாட்டான். பட் இதில் அந்த சுக்கு ஏலக்காய் வாசனைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குடிச்சிடுறான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு காஃபிக்கு பதில் அந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஜவ்வரிசி ரொம்ப நல்லது. நான் ரொம்ப ரேர் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ரெடி பண்ண மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அப்பப்போ வந்து ஒரு காஃபி டீக்கு பதிலாக ஒரு வேளைக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டின்னர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய வந்து தானியம்லாம் சேர்த்து ஒரு மல்டிகிரெயின் அடை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அம்மா ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அவங்க போடுற மெஷர்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருப்போம். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வைஸ் வந்து மஸ்ட் இது ஆக்சுவலாக வீட்டில் நாங்கள் ரெடி பண்ணுவோம். அம்மா என்னென்ன அளவு சேர்க்குறாங்க, என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத வரணும். கொள்ளு நான் எல்லாமே ஒரு கப்பு அளவு சொல்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிராம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 50 கிராம் இருக்கிற ஒரு கப்பு தான். அதில் வந்து கருப்பு உளுந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு மீடியம் கப்பில். சேம் அதே கப்பில் கொள்ளு வந்து சேர்த்துருக்காங்க. சுண்டல் பண்ணா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சுண்டல்னா நிலக்கடலை, பட்டாணி சுண்டல், கொண்டக்கடலை, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதனால இது மாதிரி அடையில போட்டு கொடுத்தா தெரியாது. அந்த கரமணி, கொள்ளு, கருப்பு உளுந்து 3மே வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊறுறதுக்காக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டோம். இதோட நம்ம வந்து அடிஷ்னலாக அரைக்க போகிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன். மேபி அதுக்காவது கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். அண்ட் இதில் வந்து 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி அண்ட் வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கோம். சேம் அதே அளவுக்கு அந்த ஒரு 50 கிராம் அளவு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கடலைப்பருப்பு அண்ட் வந்து பருப்பு 2மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஊற வைக்க வேண்டியதுதான். ஸோ அரிசி, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சா போதும். ஜஸ்ட் நமக்கு அளவுக்காக எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 4 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். அதனால நான் இப்போவே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். பேலன்ஸ் படுத்து காட்டினேன் இல்லையா, இது ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா போதும். ஸோ அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock போல் ஊற வச்சுக்கலாம்னு அதையும் வந்து எடுத்து வச்சுட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டின்னருக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சுது. நாளைக்கு வந்து பிரணவ் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு தர போகிறேன். கொஞ்சம் தான். ஸோ ஆப்பிள் ப்ளஸ் வந்து இப்போ நான் ரெடி பண்ண போகிறது அதில் வந்து வச்சுடுவேன். ஆக்சுவலாக இது வந்து வால்நட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம். நான் எப்போவுமே பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வால்நட்ஸ் சாக்லேட்லாம் ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். இது ஒரு குட்டி டிப்ஸ் தான். ஸோ கிட்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த ஹோம்மேட் சாக்லேட்டும் நான் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அப்பப்போ அதை ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா சாக்லேட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதிகமாக கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நமக்கே சில நேரம் தோணும் இல்லையா, ரொம்ப ஓரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவேன். சரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது ஓவர் நைட் கொஞ்சம் ஒரு 4 hours அது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கே வந்து ரெடி பண்ணுறேன். அண்ட் வந்து ஹோம்மேட் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். அதில் டார்க் சாக்லேட்டும் இருக்கும், நார்மல் சாக்லேட்டும் இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு மிக்ஸும் மேட்சாக தான் போடுறேன். இவ்வளோ சாக்லேட் தேவைப்படுமானா தேவைப்படாதுங்க. ஜஸ்ட் நான் வீடியோ காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாக்லேட்டை லைட்டாக மில்க் ஆட் பண்ணி, ரொம்ப அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த சாக்லேட் பார் மாதிரி கட் பண்ண வராது. அதனால் ஜஸ்ட்டு அது மெல்ட் ஆகிறதுக்காக கீ இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்காக டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அழகாக வந்து கொட்டிடலாம். ஸோ இது ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எடுத்து நம்ம நைஃபால் கட் பண்ணோன்னா அழகாக சாக்லேட் பீஸ் மாதிரியே வரும். ஸோ அந்த சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த நட்ஸும் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக தான். பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஃப்ரீஸ் பண்ணால் வந்து நல்லா டைட் ஆகிடும் சாக்லேட்டு. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் பாதாம் கொடுப்பேன், இல்லைனா வந்து பிஸ்தா கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஆட் பண்ணி வந்து கொடுப்பேன். பட் சாக்லேட் வந்து இவ்வளோ சேர்க்க மாட்டேன். வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நல்லாயிருக்கு, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சாக்லேட் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த வால்நட்ஸோட அந்த ரா ஸ்மெல், அந்த வாசனை பிடிக்காத குழந்தைங்களுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அடைக்கு தேவையான மாவு வந்து இப்போ அரைச்சி வச்சிடலாம். ஸோ நம்ம போட்டு எல்லாமே நல்லா வந்து ஊறி இருக்கும். மிளகாய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் மிளகாய் அடிஷ்னலாக எடுத்துருக்காங்க.
நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு ஒரு குட்டி டிப்ஸ், ஆக்சுவலாக இவங்க சேர்க்கும் போது அம்மா நார்மல் தண்ணி சேர்க்கல, நல்ல சூடான தண்ணியை ஆட் பண்ணியிருக்காங்க, வெந்நீர் தான் போட்டிருக்காங்க. அதனால இன்னும் நல்லா சீக்கிரமாகவே ஊறிடுச்சு. இப்போ அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறையா தான் போட்டு அரைக்கும் போதே சால்ட் எவ்வளோ வேணுமோ உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. அதனால் நம்ம ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த உப்பு வந்து ஆட் பண்ணது காட்டினான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால சொல்லிடுறேன். உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவில் பெருங்காய பவுடர் தேவையான அளவுக்கு நல்லா கலந்துட்டு, வாசனைக்காக கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு ஃபைனலாக ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வதக்கி அதையும் இந்த மாவோட கொட்டிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் வதக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இந்த மாவை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வாக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டான ஒரு மல்டிகிரெயின் அடை வந்து ரெடி ஆகிடும். அடை அண்ட் வந்து அவியல், ஸோ இதோட காம்பினேஷன் தான். அவியல் நான் ஆல்ரெடி நிறைய விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன், ஸோ அதனால் அதில் ஆட் பண்ணல. பட் என்ன தான் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிகிரெயின் அடை ப்ளஸ் அதோட வெல்லம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வெல்லமோடு சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் சூடாக இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷில் இதுவும் ஒன்று. ஸோ அந்த ஸ்பைஸியான கிறிஸ்பியான அந்த அடையோட அந்த வெல்லமும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபீஸோட அளவில் நமக்கு அடிக்கடி பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விலாகில் ஸோ நான் ஃபுல்லாக ரெசிபீஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேமிலி ட்ரிப்போடு உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.